சர்வேயின்படி அதாவது வந்து 90 தொகுதிகளில் கேப்டனுடைய தேமுதிக வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஒரு கட்சி எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சி சற்று சறுக்கி எதிர்கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது இப்போது கலைஞரோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் ஆளுமை என்பது இல்லை. அதனால் வந்து அதாவது வந்து ஒரு 10% 20% எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி சறுக்கிற இடத்துல அதை சப்போர்ட் பண்ணி இப்போ விஜய் அவர்கள் சில ஓட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அவரை அவர்கள் சில சேதாரங்களை சில ஓட்டுகளை பிரிக்கும் விஷயங்களை கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது மத்தியில் ஆட்சி செய்திருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே வந்து ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 5000 ஓட்டு தான். அந்த 5000 ஓட்டு சரியாகி இருந்தால் சூழ்நிலையிலே மாறி இருக்கும். அதே போன்று வரும் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 100 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1000லேருந்து 5000க்குள்ளே தான் வரும். அதை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி, ஏன்னா ஓட்டுகள் சிதறலாம் அப்படியாப்பட்ட விஷயத்துக்கு இப்பொழுது ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக தொடர்வதற்கு தேமுதிகவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லை எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வரணும் முயற்சி எடுத்தாலும் அங்கே தேமுதிகவோட சப்போர்ட். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீர்களாலும் கிளைகள் தோறும் அதாவது இளைஞர்களாக வெளியெடுத்து போயிருந்தவர்கள் கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் உணர்வுபூர்வமாக எப்படியாவது அந்த தேமுதிக அல்லாத பொதுமக்கள், ஏன்னா திமுகவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைகள் உள்ளது. எல்லா மாவட்டம் ஒரு சார் இடங்கள் அப்படிங்கிற கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடோட உச்ச திருவள்ளூரிலும் ஓட்டு சதவீதம் உள்ள ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக. அதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. இப்பொழுதுதான் நிறைய பத்திரிகையாளர்கள் நான் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கொண்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் உங்களுடைய குரல் வரலைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றதுனால நான் சொல்கின்றேன், இப்பொழுதைய ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஆளுங்கட்சி வருவதற்கு கண்டிப்பாக தேமுதிகவின் சப்போர்ட் தேவை. ஆகவே நம்பி துரோகிகள் பின்னாடி போவதை விட எதிரிகள் எப்பொழுதுமே பலம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கேப்டன் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உள்ள நட்பு ஊரறிந்தது. அந்த ரசிகர்களுக்கும் இந்த விஷயங்கள் உலகறிந்த விஷயம். இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கு மேலே தான் சொல்லுவேன் மீண்டும் சட்டசபைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.